ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவித்ரா லைஃப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுடைய வெட்டிங் டேக்காக கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். கோயம்புத்தூரில் வந்து ஈஷா பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது தாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். நாங்கள் வெட்டிங் டே அன்றைக்கி பாப்பாவை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு என் பையனை மட்டும் தான் கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா போயிட்டு அடுத்த நாள் நம்ம கிளம்பி வந்துட போகிறோம். ஸோ எதுக்கு பாப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம். ஸோ ட்ரெயின் டிக்கெட் ஆல்ரெடி நான் தக்கலில் தாங்க புக் பண்ணேன். எமர்ஜென்சி கிளம்புறதான் தக்கலில் புக் பண்ணி நான் கிளம்பிட்டேன். எனக்கு புக் பண்ணி கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா போத்தனூர் கீழே வந்து கோயம்புத்தூர் அப்படின்ற மாதிரி எனக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டிருந்தாங்க. சரி, ரெண்டுமே ஒரே ஸ்டாப்பிங் தான் போல் இருக்குது, அதுதான் கோயம்புத்தூர் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இறங்கிட்டேன். இப்படி போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் இறங்கிட்டே இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு இருந்துகிட்டே இருந்து இதுதான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்து. நெட்டில் பார்த்தா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் நேமே வருது, இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பார்த்தா இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகணும் போல் இருக்குது. அப்புறம் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் இறங்குறது வந்து ஏர்லி மார்னிங் வந்து 3:15. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படிலாம் போகிறோம், பஸ் ரூட் என்னென்ன இருக்குது, எப்படி போகிறது அப்படின்றத தான் நாங்கள் ஃபுல்லாக இந்த இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் 3:15 ஏர்லி மார்னிங் நாங்கள் இறங்கியிருந்தோம். அப்புறம் போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் போகணும். அங்கேருந்து தான் பஸ்ஸுங்க நிறைய இருக்கும். நம்ம கேப் வைக்கிறதுனால கேப்லேயும் போகலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே போனால் தான் நம்மளுக்கு கிடைக்குமே. ஸோ இன்னும் எனக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏர்லி மார்னிங்கிறதுனால எங்கே எப்போ தான் வெயிட்டிங் ரூம் வரும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் நடந்து வந்து வெயிட்டிங் ரூம் பார்த்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. ஏன்னா ஏர்லி மார்னிங் ரொம்ப இருட்டாக இருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் நடந்து வந்துட்டுருக்கோம் பாப்பாவை தூக்கிட்டு. அதனால் கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. அப்புறம் வெயிட்டிங் ஹாலில் வந்துட்டு ஒரு 4 பேரை பார்த்த பிறகு தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கு வெளியே வந்து ஆட்டோங்க நிறைய இருந்தது. ஸோ கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆட்டோ கேட்டால் மினிமம் வந்து 400 to 450 அந்த ரேஞ்சுக்கு கேட்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நின்றுட்டு, அப்பயுமே பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஈக்காக்கா இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ ஏர்லி மார்னிங் யாருங்க இருப்பா. அப்புறம் அங்கே போய்ட்டு ஒரு ஆட்டோ வந்து நாங்கள் பேசி ஒரு 300 rupeesக்கு ஆட்டோ பேசிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. இதுதாங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூம். அங்கேயே வந்து குளிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நாங்கள் ரூம் மாதிரிலாம் எடுக்கலை. அங்கே நாங்கள் 2 பேர் மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போயிட்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்டிங்ஸில் பண்ணிட்டு அடுத்து வந்தால் என் பையன் என் வீட்டுக்காரெலாம் போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி நாங்கள் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டு வந்து வெளியே நின்றுட்டோம். அப்போ வந்து மார்னிங் வந்து 5 மணி இருக்கும். அப்புறம் பஸ்ஸு ஃபெசிலிட்டிலாம் பார்த்தா நம்ம 1 டேயில் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பஸ்ஸு ட்ராவலிங்கில். ஸோ நான் ஒரு ஆட்டோ மாதிரியாக பேசியிருந்தேன். கேபுமே கேட்டேன், எனக்கு ரேட் எதுவுமே கட்டுப்படி ஆகல. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு ஒரு ஆட்டோ பேசிவிட்டு ஃபஸ்ட்டு, ஏன்னா ஏர்லி மார்னிங் வந்து அப்போ ஒரு 5:30 தாங்க இருக்குமே. ஸோ இந்த டைமுக்கு நம்ம எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஈஷாவுக்கு வந்து இவ்வளோ காலையிலே எதுக்கு நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன். ஸோ அங்கேருந்து நியர்பை வந்து மருதமலை, அங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ மருதமலை கோவிலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் காலையில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கோவில் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. அங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ எதுவுமே அலௌடு இல்லைங்க. வெறும் 2 வீலர் மட்டும் தான். அதுவும் 7 மணிக்கு மேலே தான் 2 வீலருமே அலௌடு. அங்கேயே வந்து ஒரு 2 பஸ்ஸு ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குங்க. அந்த 2 பஸ்ஸு மட்டும்தான் மேலே போயிட்டு ரிட்டன் வரும். ஏன்னா போகிறதுக்கு ஒரே வழி, வரத்துக்கு ஒரே வழி. ஸோ அந்த 2 பஸ்ஸு மட்டும்தான் போயிட்டு வருது. காரில் போகிறவங்க கண்டிப்பாக போகலாம். ஸோ அதனால் ஆட்டோ டிரைவர் எங்களை அங்கேயே கீழே விட்டுட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க அந்த பஸ்ஸில். இதாங்க அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் இந்த சன்ரைஸை பார்க்குற அளவுக்கு நான் காலையில் போயிருந்தேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நான் இவ்வளோ காலையிலலாம் இந்த கோயிலுக்குமே நான் போனது கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்துவிட்டோம். மேலே ஏறி வந்துவிட்டோம். மேலே ஏறும்போது எனக்கு கொஞ்சம் எப்பவுமே தலை சுற்றும். அதனால் நான் அதெல்லாம் சைடில் வீடியோ எதுவுமே எடுக்கவே முடியல என்னால். அதுக்கப்புறம் வந்து எப்படியோ கோயிலுக்கு வந்துட்டு மேலே வந்து இதாங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும். ஸ்டெப்ஸ் ஏறி போய் மேலே போய் சாமி தரிசனத்தெல்லாம் நல்லாவே சூப்பராக போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து சித்தர்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து ஒரு வழி மாதிரி இருக்குங்க, ஸ்டெப்ஸு. அது கொஞ்சம் ரொம்ப பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே.
அங்கே அந்த சித்தர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் இறங்கி ரொம்ப கீழே போகுதுங்க அது ரூட்டு. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்களும் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போகும்போது எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ரிட்டன் ஏறணுன்றபோது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக எப்படியோ கீழே இறங்கி சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே வந்து புத்து இருந்த இடத்துல அங்கே அந்த சேலை இதெல்லாம் வச்சு வழிபடுறாங்க. அங்கே ரொம்ப அமைதியாக மெடிடேஷன்ற மாதிரியும் அங்கே நிறைய பேர் உட்காந்து பண்ணுறாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கே சாமிலாம் பார்த்துட்டு எப்படியோ ஒரு வழியாக மேலே ஏறி நான் வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம். ஸோ அந்த கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு நாங்களும் நின்று எடுத்துகிட்டு அப்புறம் ரிட்டன் வெளியே வர வழியில் பார்த்திங்கன்னா பிரசாதம் அங்கேயோ விற்கிறாங்கங்க. ஸோ போனதுக்கு இந்த கிளைமேட் பாருங்கள், இது வந்து மேகமூட்டமாக பனிமூட்டமான்றது எனக்கே சரியாக தெரியல. ஆனால் இது பார்க்குறதுக்கு இந்த வியூ சூப்பராக நல்லா அழகாக இருந்ததுங்க. அவ்வளோ காலையில் நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் வைக்கிறாங்க. அந்த பஞ்சாமிர்தம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ கோவிலுக்கு வந்துருக்குமே பஞ்சாமிர்தம் வாங்கிக்கிட்டோம். அங்கேயே பிரசாதம் வந்து சக்கரை பொங்கலும் புளி சாதமும் கொடுக்குறாங்க. ஒரு தொன்னம் வந்து 20 rupees அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. சரி நம்ம வந்ததுக்கு நம்ம பிரசாதம் ஒன்றாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப கொதிக்க இருந்தது, சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு புளி சாதம் மட்டும்தாங்க நாங்கள் வாங்கிட்டோம். புளி சாதம் வாங்கி சாப்பிட்டோம். உண்மையிலே வந்து 20 ரூபா. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். புளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் அதை சாப்பிட்டு இறங்கி வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், கோயில் பஞ்சாமிர்தம் பிரசாதமாக வரவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் அந்த பஞ்சாமிர்தத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. கீழே இறங்கி வந்தோம். அதேமாதிரி பஸ்ஸு கரெக்டாக நாங்கள் இறங்கி வரோம். அப்போ தான் ஒரு பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது. சரின்னு கடகடன்னு போய்ட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் விறுவிறுன்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி கீழே இறங்கி வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. நம்ம காலையிலேயே டிஃபன் வேலை முடிச்சுட்டா அடுத்து வேறு எங்கெங்கே போகலான்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் வேலை முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே போகணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேப் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து கிலோமீட்டர் அப்படின்ற பேசிக்ஸ்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி நாங்கள் சொன்ன பிளேசஸ் எல்லாம் ஒரு நாளில் கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் அவங்களால கவர் பண்ண முடியாது, எல்லாமே அவுட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேப் எடுக்கல, ஆட்டோ தான் எடுத்தோம். ஆட்டோலையுமே நல்லா ட்ராவல் நல்லா தாங்க இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்.